ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரைக்க அறுத்தன் மயில் நடத்த குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/4/2025 ஸ்ரீ விசுவாவசு சித்திரை மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை, ஸ்ரீ உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:14 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை. அவட்டம் பின்பு சதயம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:52 வரை. சுப்ரம் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 12:56 வரை. வணிசை பின்பு பிற்பகல் 12:14 வரை. பத்திரை பின்பு இரவு 11:20 வரை. பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை. சித்த யோகம் பின்பு காலை 7:51 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை. புனர்பூசம் பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. காலை 7:51 வரை புனர்பூசம் பின்பு பூசம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் விழா தொடக்கம். ஸ்ரீ திருநாவுக்கரசர் நாயனாருடைய குரு பூஜை. நால்வர் பெருமக்களில் ஒருவரானவர் ஸ்ரீ திருநாவுக்கரசர் சுவாமிகள். அவருடைய பதிக பாடல்களை பாராயணம் செய்தால் நல்லது. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கொன்கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராமபிரானை வழிபட தொழில் விருத்தி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், வாஸ்து நாள் மற்றும் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான பண்டிகை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பழைய கணக்குகளை முடிக்க நல்ல நாள். அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள். குருமார்களை சந்திக்க நல்ல நாள். கால்நடை பராமரிப்பு வேலைகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:35 முதல் 7:23 வரை மேஷ லக்னம். காலை 7:24 முதல் 9:26 வரை ரிஷப லக்னம். 9:27 முதல் 11:37 வரை மிதுன லக்னம். காலை 11:38 முதல் மதியம் 1:46 வரை கடக லக்னம். 1:47 முதல் 3:48 வரை சிம்ம லக்னம். 3:49 முதல் 5:48 வரை கன்னி லக்னம். 5:49 முதல் இரவு 7:53 வரை துலாம் லக்னம். 7:54 முதல் 10:05 வரை விருச்சக லக்னம். 10:06 முதல் 12:12 வரை தனுசு லக்னம். காலை 12:13 முதல் 2:06 வரை மகர லக்னம். 2:07 முதல் காலை 3:50 வரை கும்ப லக்னம். 3:51 முதல் 5:30 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுதும் சரி அல்லது புதன் பகவானுக்கான கிரக ஓரையிலும் பாராயணம் செய்யலாம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத்.
மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ராசியிலேயே சூரிய பகவானும், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய லாபத்தில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், சனீஸ்வர பகவானுடைய இணைவு சில குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். வீண் பிரச்சனைகளுக்கு செல்லாதீர்கள். வியாபாரத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். சில நல்ல விஷயங்களும் நடக்கும். 4ஆம் வீட்டு சுகஸ்தானாதிபதி லாப அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே சந்திரன் சனி பகவானுடைய இணைவு என்பது இந்த நாள் எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடப்பதோடு மற்றவர்களுடைய ஆதரவோடு வேலைகளை கவனிப்பீர்கள். உதவாதவர்கள் கூட உதவி செய்ய முன்வரலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரும். உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் உயர்வீர்கள். வியாபாரத்தின் தொடர்பாக சில லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும். பின்னடைவாக இருந்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். கம்ப்யூட்டர் தொடர்பான செயல்பாடுகளில் அதிக ஆர்வங்கள் இருக்கும். எதையும் மேலோட்டமாக இல்லாமல் அடி ஆழ தன்மை வரையில் ஆராய்ந்து செய்யுங்கள். வீண் பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. எந்த விதமான செயல்களுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்பு வரும். வரக்கூடிய வாய்ப்பை உங்கள் திறமை கொண்டு பயன்படுத்தி கொண்டால் நல்லது. வெளி வட்டாரங்களில் மதிப்பு அந்தஸ்து அதிகரிக்கும். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள், அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவீர்கள். நல்லிணக்கம் நிறைந்த நாள். பண வரவுக்கு வழிவகை உண்டு. கௌரவங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்க வேலைகளுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. காரிய அனுகூலம் உண்டாக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கோவிலுக்கு சென்று வழிபடுவது, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை இந்த நாளில் செய்வது உங்களுடைய தொழில் விருத்தி,
வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டு. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தேடிய பொருட்கள் கிடைக்கும். விலகி போனவர்கள் விலகி வரலாம். கௌரவமாக இருப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கை நிறைந்த நாள். உயர்ந்த நோக்கத்தோடு இருப்பீர்கள். பெரிய பெரிய வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடும். நல்லவர்களுடைய ஆதரவு உண்டு. வேலை வாய்ப்புகளில் நல்ல நபர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ராசியினுடைய நிலை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசியிலேயே குரு பகவான் உங்களுடைய லாபாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி. ரிஷபராசி அன்பர்கள், குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம். இளைய சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் என இந்த தினம் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாட்டோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டால் நல்லது. மனதளவில் புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சிந்தனைகள் மேலோங்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உயர்கல்வியில் மேன்மையாக வருவீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிட்டும். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்கள் துறை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. எண்ணத்தில் தெளிவு இருக்கும். முயற்சிகள் கைகூடி வரும். தோற்றப்பொலிவு பற்றி எண்ணங்கள் அதிகமாக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதால் பல நன்மைகள் உண்டாக்கும். புதிய விஷயங்களை தேடி அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. வருமானத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வண்டி வாகனங்களினால் ஆதாயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். ஒரு சிலருடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல நம்பிக்கையை தரும். ஆலோசனைகளை மேற்கொண்டு செய்வீர்கள். குடும்ப ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தினுடைய தன்மைகளையும் ஆழமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வேலைகளை கவனிப்பீர்கள். உத்தியோக வாய்ப்புகள் உண்டாக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன அமைப்பு சீராக்கும். சில காரியங்கள், ஒப்பந்தங்கள் போன்ற விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்கள். முயற்சிகள் உங்களுக்கு சில நேரம் இழுபறியாக கூட அமையும். காரணம், விரையாதிபதி செவ்வாய் பகவானும் களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பதமாக பார்த்து கவனித்து செய்தால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு, சில பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் உண்டாக்கும். கவனித்து இருக்க வேண்டும். எண்ணத்தில் புதுவிதமான எண்ணங்கள் மேம்படும். புதுமையான முயற்சிகளை கையாளுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். எண்ணங்கள் ஒருமித்ததாக இருக்கும். சிந்தனைகள் மேலோங்கும். ஆதாயத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், நீர் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிட்டும். மிருகசிரேஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது.
பொருளாதார நிலைகளில் ஏற்றங்கள் பிறக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தெரிந்த நபர்களிடத்திலேயே சில வேலைகளை வாங்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவண பவ. ஓம் மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனை இந்த நாளை ஆளுகிறார். ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் சித்திரை மாதம் 10ஆம் நாளில் புதன்கிழமை தினத்தில் என்னென்ன வேலைகள் கை கொடுக்கும், எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம், அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை முழுமையாக நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ராசியினுடைய 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியானவர். 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவானோடு ராகு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவானும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு இணைவு. ஆகவே மிதுனராசி அன்பர்கள் எண்ணத்தில் தெளிவுகள் இருக்கும். புதிய புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்ப விஷயங்களில் கவனமாக பார்த்து செய்வது நல்லது. மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்களினால் சில புரிதல்கள் இருக்கும். நீங்கள் யார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு உங்களுடைய குணநலன்களை ஆராய்ந்து அதற்கேற்றபடி உங்களுடைய வாழ்க்கையின் செயல்களை அமைத்துக் கொள்ளலாம். தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். அதிகமாக எது தெரியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்தலாம். முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள். சாதாரணமாக இருக்க மாட்டீர்கள். அசாதாரண போக்கு இருக்கும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் உங்களை நாடி வரலாம். இழந்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். தவறிப்போன நல் வாய்ப்புகள் வேலை ரீதியாக வரும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். வேலை தொடர்பாக சில முக்கியஸ்தர்களோடு பேச்சுக்களை நடத்துவீர்கள். முக்கிய பிரமுகர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டம், கவனம் உண்டு. தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்வீர்கள். வர்த்தகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க பல வழிகளை கையாளுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் ஒரே சீரான போக்கு இருக்காது. அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வதால் நல்ல வருமானம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். வருமானம் உயரும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். வேலும் மயிலும் துணை என வழிபாடு செய்வது நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்வில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் ராகவே நமக, ஓம் ஸ்ரீ துர்கை அம்மனே போற்றி போற்றி என்று வழிபட்டால் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உதயமாக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும். திடீர் லாபங்கள் இருக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் உயரும். நன்மைகளை அதிகம் விளையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவானும் 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், 9ஆம் வீட்டில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. தொழில் ஜீவனஸ்தானம் கர்ம பாவகத்தில் சூரிய பகவானும், லாபத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள், 7ஆம் வீட்டில் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில், அவரோடு உங்களுடைய ராசி அதிபதியும் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அஷ்டமஸ்தானம் என்பது ஆயுள் பாவகத்தை சொல்லக்கூடியது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வீண் செலவுகள் ஏற்படும். நண்பர்கள் வழியில் செலவுகள் உண்டாக்கும், நெருக்கடிகள் உண்டாக்கும். பணம் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அதிக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள், தாமதமாகத்தான் நடக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்களே இன்றைய நாள் மந்தமாகத்தான் இருப்பீர்கள். அதிகாலை பொழுதே எழுந்து கொள்ள முடியாது, உடல் வலி, உடல் அசதி, ஏதோ ஒரு விதமான உடல் உபாதைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். பழக்க வழக்கங்கள் மாற்றம் வரும். மனம் ஒன்று போல இருக்காது, அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய செயல்களுக்காக சில பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும். சேமிப்புகள் குறைக்கலாம். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு தாமதமாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விடுமுறை நாட்கள் என்பதால் பிள்ளைகளோடு வெளியூர்களுக்கு போவது அல்லது சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, வெளியூர்களுக்கு சென்று பார்ப்பது, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மனம் இருக்கும். புதியவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாக்கலாம். பணம் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படுவதால் ஏதாவது ஒரு இடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். கடன் இல்லாமல் கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் இந்த நாளுக்கான வேலைகளை கவனித்தால் நல்லது. கோபப்படாதீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். எதிலுமே பரபரப்பு காட்டாதீர்கள். பதட்டங்கள் இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு அமைதியாக மௌனமாக உங்களுடைய செயல்கள் இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் கிரகங்களினுடைய நிலைப்பாடும் இருக்கும். எதற்கும் நீங்கள் அஞ்சாமல் தன்னம்பிக்கையாக இறை வழிபாடு செய்து கொண்டிருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரம் குறிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டானது. இந்த சந்திராஷ்டம நாளை நீங்கள் சொல்லி வந்தால் மன நிம்மதி கிடைக்கும். ஓம் சௌம் சரவண பவ என்று 108 முறை உச்சரித்தால் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சேர்த்தே கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. குரு பகவானை வணங்குங்கள். ஓம் குருபியோ நமக என்று உச்சரித்தால் நலம். பண செலவுகள் இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி பணம் காணாது. வேலைகள் விறுவிறுப்பற்ற நிலையில் இருக்கும். உடல் அசதி ஏற்படும். சோர்வாக காணப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுத்தார் புவியாழ்வார் என்பது போல நிதானமாக இருங்கள். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். வீண் பேச்சுக்கள் விரயங்களை உண்டாக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு, வேலையாட்களை தட்டி கொடுத்து பேசுதல் நல்லது. அவர்களுடைய செயலுக்கு துணையாக இருக்க முற்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். நிதானமாக செயல்படுங்கள். இந்த நாள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். அதே போல பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், 10ஆம் இடம் குரு பகவான், லாபத்தில் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் கிரகங்களினுடைய போக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் தினம் தினம் கோச்சார ரீதியாக பலன்கள் மாறுபடும். இன்று போல நாளை இருக்காது, நாளை போல மறுநாள் இருக்காது. வாழ்க்கை முழுவதுமே ஒவ்வொரு நாளுக்கும் வெவ்வேறு விதமான வித்தியாசங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்க, மாற்றங்கள் வரும். அவை கிரகங்களினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் மிகவுமே மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமான நாளாகத்தான் தொடங்குகிறது. வேலை வாய்ப்புகளில் அதிக பயனை பெறுவீர்கள். ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல கல்வித்துறையில் தேர்ந்தெடுப்பீர்கள். உயர்கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மேற்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதில் நிம்மதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு செல்லும் பொழுது உற்சாகமாக காணப்படுவீர்கள். வேலைப்பாடுகள் மிக திருப்திகரமாக இருக்கும். மன அமைப்பு சந்தோஷமாக இருக்கக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை, உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகள், மன கிளேசங்கள் அகலும். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மற்றவர்களோடு இணக்கமாக போகக்கூடிய போக்கு உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி கைக்கு பணம் வரும். வேலையில், வியாபாரங்களில் உங்களுக்கு திருப்தி இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக சீராக இருப்பதால் எண்ணிய காரியங்கள் இந்த தினம் கைகூடும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாகும். வங்கி கணக்கில் சேமிக்க நினைப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் செலவாகலாம். திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துவது நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. மனதில் நிம்மதி இருக்கும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மனக்கவலைகள் அகலும். வேலைகள் விறுவிறுப்பாக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். பணம் சார்ந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் தீரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். வயநமசி மசிவயனை யனமசிவ சிவைய நம நமசிவைய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்தால் தன்னம்பிக்கை பிறக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவினை பெறுவீர்கள். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். மனதில் சந்தோஷம் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவானும், ராசியினுடைய 6வது வீட்டில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். ராசியினுடைய கன்னிராசி அன்பர்கள், ராசியினுடைய லாபத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. விரையாதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல பாக்கியத்தில் ஸ்ரீ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியானவர். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம். அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு வருவார். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் படி பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மறைமுகமாக இருந்த விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு நிரூபிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பாராட்டுகளுக்கு உரியதாகும். எதை செய்தாலும் நேர்த்தியாக திறமையாக இருக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உங்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்ல சூழ்நிலைகள், சாதகமான நிலைகள் ஏற்படும். ஆன்மீக தொடர்புகள் உண்டாக்கும். ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தத்திற்கு உண்டான விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், யோகாசனம், தியானம் என்று சில விஷயங்களில் உங்களுடைய மனம் ஈடுபடும். தேக ஆரோக்கியத்தோடு நல்ல விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக உங்களுடைய செயல்கள் அமையும். எதையும் நேர்த்தியாக கவனிப்பீர்கள். பிள்ளைகளுடைய குணங்களை புரிந்து நடப்பீர்கள். புதிய வேலைக்குண்டான முயற்சிகளில் நல்ல திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவீர்கள். குடும்ப ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள், தொழிலில் நல்ல லாபமும் உண்டாக்கும். வருமானம் கிடைக்கும். ஏற்ற இறக்க நிலைகள் மாறும். ஒரு சீரான போக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை பாராயணம் செய்தால் நல்லது. பண கஷ்டங்கள் தீரும். தேவார திருப்பதிக பாடல்களை பாடினால் தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும். இடரினும் தளரினும் என தொடங்கக்கூடிய பாடல். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஆரோக்கியம் சீராகும். நலம் நிறைந்த நாளாகும். புரிதல்கள் இருக்கும். எதிர்பார்த்தபடி நல் வாழ்வு அமையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஓம் சௌம் சரவண பவ எனும் மந்திரம் மிக அதீத சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை மனமுருகி தியான நிலையில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி மனமுருகி பாராயணம் செய்ய ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளை நீங்கள் பெற முடியும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும். சாதுரியமாக சிந்தித்து செயல்படுங்கள். சமயோஜித புத்தியோடு இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். ராசிக்கு 5ஆம் வீடான கும்ப ராசியில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான். 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான். அஷ்டமத்தில் குரு பகவான்.
தசம பாவகத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான். இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனத்தோடு செயல்படுவீர்கள். எல்லா விஷயத்திலும் நேர்மையான போக்கு இருக்கும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு நல்ல நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மட்டுமல்ல, நல்ல மனம் படைத்தவர்களும் உதவி புரிவார்கள். இந்த நாள் உங்களுக்கு தொடங்கக்கூடிய விஷயங்கள் நல்ல சந்தோஷத்தையும் திருப்தியையும் மன மகிழ்ச்சியோட துவங்குவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உண்டு. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு, அது மட்டுமல்ல, சமூகத்தில் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து இருக்கும். ஆலய திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சினிமா துறை மற்றும் சின்னத்திரைகளில் பணிபுரிபவர்கள், ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பில் சேர விரும்புபவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகளில் இருந்து பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். நீதிமன்ற சங்கடங்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். எதையும் நேர்மையாக, நியாயமாக செய்வதால் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற நினைப்பீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அன்னதானம் செய்வது உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. எதையும் செய்தாலும் அமைதியாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. செல்வம் அதிகரிக்கும். செல்வாக்கு மேம்படும். நலம் நிறைந்த நாளாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாகும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். சமூகத்தில் பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட முருகப்பெருமானை வழிபடுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களே, நிச்சயம் நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சமூக அந்தஸ்து உயரும். பேரும் புகழுமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான், களத்திரத்தில் குரு பகவான். 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான். இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு இந்த தினம் செய்வது நல்லது. புதன்கிழமை என்பது புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியான ஸ்ரீ புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். மற்றவர்களோடு நீங்கள் வீட்டில் அனுசரித்துதான் போக வேண்டும். உங்களுடைய ராசியின் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் தாய்க்குண்டான காரகத்துவம் பெறக்கூடிய சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். வீட்டில் தாயினிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எதிலும் கவனித்து இருக்க வேண்டும். வாகனங்களினால் விரயங்கள் உண்டாகும். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண சம்பாத்தியம் அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மேலோங்கும்.
ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையிலும் ஆர்வம் அதிகரிக்கும். வேலை பார்ப்பவர்கள் பணி தொடர்பாக உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கால்நடை செயல்பாடுகளினால் ஆதாயம் ஏற்படும். குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். எதை எப்படி செய்யக்கூடும் என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். மன அமைதி என்பது இருக்காது. ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக சங்கடமாக இருப்பீர்கள். தடுமாற்றங்கள் இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக்கும். தம்பதியர்களுக்கு இடையே வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். வீட்டில் செயல்படுபவர்கள், வேலை கவனிப்பவர்கள் மிகுந்த ஒரு கவனிப்போடு இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. வீட்டிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி செல்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுகூலமாக நடக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பாக பேசுங்கள். தாயினிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகரிக்கும். விரயங்கள் ஏற்படலாம். வாகனங்களினால் சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். பணத்தை, வரத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். கவனமாக இருங்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடினால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிந்தனைகள் பிறக்கும். பொறுமையாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதாயம் உண்டாகும். குழப்பங்கள் இருக்கும். கால்நடை விஷயங்களில் பொறுமையாக கையாளுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான். ராசினுடைய அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபடுங்கள். அவரே உங்களுடைய ராசிக்கு 1க்கும் 4க்கும் அதிபதியானவர். 6ஆம் வீடான ருணரோக சத்ருபாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளோடு நல்ல பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மேல் அதிகாரிகளோடு உங்களுக்கு சீரான போக்கு அமைப்பு உண்டு. நல்ல பிராப்தத்தை பெறுவீர்கள். வியாபாரத்திற்குண்டான விஷயங்களை சுருக்கமாக கற்றுக்கொள்வீர்கள். அதிக லாபத்தை ஈட்டுவதற்கான முயற்சிகள் கைகூடும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்கள் வழியில் மட்டும் சற்று கவனித்து இருப்பது நல்லது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில நேரங்களில் பின்னடைவை ஏற்படுத்தும். மனதில் நிம்மதியற்ற தன்மைகள் அவ்வப்போது எழும். குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். எதையும் எதிர்பார்த்து செய்ய முடியாமல் இருக்கும். எதிர்பாராத வகையில் எதிலும் ஆசைப்படாமல் அமைதியான ஒரு நிதான குணத்தோடு இருங்கள். மாறுபட்ட அணுகுமுறையினால் மாற்றங்கள் உண்டாக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும்.
அசதிகள் நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உறவுகளினால் நல்ல செய்திகள் வரும். வருமானம் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் பெருந்தன்மையானதாக இருக்கும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. முதலீடுகள் அதிகரிக்கும். நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். மக்கள் வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கை பிறக்கும். வசதிகள் அதிகரிக்கும். மனதளவில் புதிய எண்ணங்கள் உருவாக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளினால் மாற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை பிரார்த்தனை செய்தால் அதீத நன்மைகள் பிறக்கும். எல்லாவற்றையுமே மிக அழகாக சாதிக்கக்கூடிய திறன் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. புதன்கிழமை சித்திரை மாதம் 10ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அதிபதி சனீஸ்வர பகவானும் களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் ராசிக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, மனக்கசப்புகள் இருக்கு. மகர ராசி அன்பர்கள் எதையுமே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு தீரும். நட்பு வட்டாரங்களில் நிறைவாக ஒரு சில விஷயங்களில் கவனித்தே செல்லுங்கள். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் வந்து அகலும். தோற்றப்பொலிவு உங்களுக்கு மேம்படும். நீதிமன்ற வழக்குகள் மற்றும் கோர்ட்டு கேசு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். எண்ணத்தில் நேர்மறையான சிந்தனைகள் பிறக்கும். புதிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதியவர்களுடைய அறிமுகத்தினால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலமான சூழல்கள் உண்டாகலாம். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். மரியாதை அதிகரிக்கும். வெற்றிகள் குவியும். எதையும் நீண்ட காலமாக செய்ய நினைக்கக்கூடிய வேலைகளை வெற்றி வாய்ப்புகளோடு செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் பற்றிய விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம்
2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பொலிவு மேம்படும். நண்பர்களுக்குள் மீன் மன பிரச்சனைகள் அகலம், கஷ்டங்கள் தீரம், நல்ல முடிவுகள் எட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திருவான நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். சிந்தனைகள் பிறக்கும், எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாக்கும், மனம் சார்ந்த கவலைகள் கஷ்டங்கள் தீரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மதிப்பு உயரம், மரியாதை அதிகரிக்கும், வெற்றிகள் நிறைந்ததாக இருக்கும், புதியவர்களுடைய ஆதரவு பிறக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், வாக்கு பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, புதன்கிழமை தினம் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பதால் பேச்சுக்களின் முகாந்திரமாக சில மன உணர்வுகள் மாறும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் மிக கவனமாக இருங்கள். குழப்பவாதியாக இருப்பீர்கள். என்ன போக்கு என்பது சீராக இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தின் மீதான நாட்டங்கள் இருந்தாலும் அதை சரிவர செய்ய இயலாமல் போகலாம். மன போராட்டமாகத்தான் இருக்கும். காரணம் 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானோடு உங்களுடைய அதிபதியோடு சேர்ந்து இருப்பதால் சில குழப்பங்களுக்கு உள்ளாவீர்கள். எதையுமே முன்கோபம் இல்லாமல் இருங்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தம்பதியர்களுக்கிடையே வெளிப்படை தன்மை வேண்டும். மனவிட்டு பேசுங்கள். பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை புரிவது நல்லது. மனதில் தோன்றுவதை அப்படியே செய்யாதீர்கள். எதிலும் கட்டுப்பாடோடு இருங்கள். வருமானத்திற்குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டை பராமரிப்பது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். எதிலும் முன்கோபம் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாக இருங்கள். இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு நல்லதை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த தினம் திருப்தியை தரும். கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அகலும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வெற்றி நடை போடுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தினம் மிக மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். கவன சிதறல்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து இருங்கள்.
எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும், கவனித்து செயல்பட வேண்டிய நாள். வீண் விரயங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவை. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பாராட்டுகள் நிறைந்திருக்கும். குடும்ப விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான். ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். விரயத்தில் சந்திர பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் மன குழப்பத்தோடு இருப்பீர்கள். அதிலும் சனி பகவான் சேர்ந்திருக்கிறார். மீனராசி என்பர்கள் மன தெளிவு என்பது இருக்காது. ஏதாவது ஒரு விதமான மனப்போக்கு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீர்கள். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கையாளுங்கள். சேமிப்புகள் குறையும். ஆடம்பரம் சார்ந்த செலவுகள் அதிகமாகலாம். வீட்டில் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். என்ன ஓட்டம், மன அமைப்பு சீராக இருக்காது. ஸ்ரீ சந்திர பகவான் மறைவில் இருப்பதால் மன குழப்பங்களும் தடுமாற்றம் இருக்கும். எந்த விதமான விஷயங்களிலும் தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் இருப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். சந்திர பகவான் உணவுக்கு காரகத்துவம் பெறக்கூடியவர். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பால் உணவுகளை சாப்பிடுவது, பால் குடிப்பது நல்லது. சந்திர பகவானோடு சனீஸ்வர பகவான் சேரும் பொழுது அவை புணர்வு தோஷமாக கருதப்படும். இரவு நேரங்களில் பச்சரிசி சாதங்களை சாப்பிட்டால் உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். மீனராசி அன்பர்கள் எந்த முடிவுகளையும் எடுக்காமல் பொறுமை, அமைதி, நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கக்கூடாது. புது விஷயங்களை தொடராதீர்கள். வியாபாரம் சம்பந்தமான நிலைகளில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். தொழில் முயற்சிகள் தாமதமாகலாம். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு சில பின்னடைவுகள் வரும். இடர்பாடுகள் ஏற்பட்டு தீரும். மூத்த அதிகாரிகளோடு விவாதங்கள் செய்யாதீர்கள். மற்றவர்களோடு அமைதியாக இருப்பதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். வண்டி வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். பொறுமை, நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணரை இந்த புதன்கிழமை தினத்தில் வழிபடுங்கள். ஸ்ரீ கருட பகவானை வழிபட்டால் நல்லது. ஓம் நமோ நாராயணா எனும் நாமத்தை பாராயணம் செய்வது விசேஷம். பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் நிதானித்து இருக்க வேண்டும்.
மறைமுகமான தடைகள் படிப்படியாக குறைந்து வரும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.